ஷெட்யூல் 8. ஷெட்யூல் 8 எதை பற்றி பேசுதுன்னா ஷெட்யூல்டு லாங்குவேஜஸை பற்றி பேசுது. ஓகே, ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்போது ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் 14 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 ஆட் ஆகி இப்போது கரண்ட்லி 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 14 தான் இருந்துச்சு, அது கூட இப்போ 8 ஆட் ஆகிருக்கு. இந்த 8 பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக கொஷின் வந்துகிட்டே இருக்குது. இப்போ 8 பார்த்தீங்கன்னா 3 அமெண்ட்மெண்ட்டில் அந்த 8ம் ஆட் ஆகிருக்கு. 3 அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் ஆகிருக்கு. ஓகே, அந்த 8 லாங்குவேஜஸ் அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21st அமெண்ட்மெண்ட்டு, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. அடுத்து 71st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. அடுத்து 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தின்ற ஒரே லாங்குவேஜ் தான் ஆட் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இந்த 3 லாங்குவேஜ் ஆட் ஆச்சு. ஓகே, அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி, இந்த 4 லாங்குவேஜ் ஆட் ஆயிருக்கு.